எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியறதா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, சரி. ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதுதான் இன்னைக்கு. கொஞ்சம் கான்செப்ட்ஸ் அந்த ஃபார்முலே பார்த்துட்டு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன, முதல்ல அது புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியறதுல வாய்ஸ் கேட்கறது, ஐ கேன் பிகின். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வர்சஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 1000 rupees 100 வச்சுக்கலாம். 100 rupees நான் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றேன்னா 100 rupees நான் வந்து டெபாசிட் பண்றேன். அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பர் ஆனம். பர் ஆனம் வந்து நம்ம ஆனம்னா வருஷம், ஆனம்னா 1 year. ஸோ பர் ஆனம்னா நம்ம பிஏன்னு எழுதுவோம், ரைட்? இந்த பிஏ வந்து பர் ஆனம். ஆனம்னா ஒரு வருஷம், 1 year. ஸோ 10% பர் ஆனம்னா ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன? ஸோ இப்போ வந்து 100 rupees நான் டெபாசிட், சரி ஒரு இப்படி வச்சுக்கலாம் 100, ஏன்னா சேவிங்ஸ்ல 10% கிடைக்காது. ஸோ சரி, 100 rupees நான் லோன் எடுக்கிறேன் பேங்க்டேருந்து. அண்ட் அவ சொல்றாங்க 10% பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் அதில் நீங்கள் கொடுக்கணும்னு. ஸோ இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த லோனை ரீபே பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் நான் ரீபே பண்ணணும்னு சொல்லுங்க. ஸோ ஆஃப்டர் 1 year நான் ரீபே பண்ணும்போது, இவ்வளோ லோன் எடுத்து 100 rupees லோன் எடுத்திருக்கேன், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரீபே பண்ணணும். ஸோ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 10% தான் இன்ட்ரெஸ்டோட ரேட்டு. அண்ட் 100 rupees லோன் எடுத்துனேன். ஸோ நம்ம ஜஸ்ட் 10% ஆஃப் 100 கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்? இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. 10 rupees. கரெக்ட், கரெக்ட் பரத், அஸ்வின். ஆமாம், உங்களை பரத்னு கூப்பிடுவா அஸ்வின் கூப்பிடுவா? பரத் தானே? சார் ஃபுல் நேம் பரத் அஸ்வின் சார். நீங்க எப்படி வேணா கூப்பிடலாம் சார். சரி, பரத் அஸ்வின்னே கூப்பிடுறேன். ஓகே, கரெக்ட். ஸோ 10% ஆஃப் ₹100 வந்து 10 rupees. 10 rupees இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த லோனை ரீபே பண்ணுறேன்னா நான் வந்து 110 rupees கொடுக்கணும் வாபஸ். ஏன்னா 100 rupees அமௌண்ட், ஆர் அதுக்கு பேர் வந்து பிரின்சிபல். ஸோ இப்போ நான் எவ்வளோ லோன் எடுக்கிறேனோ அதுக்கு இந்த இனிஷியல் அமௌண்ட், அந்த அமௌண்ட் பேர் வந்து பிரின்சிபல். ஸோ இங்கே வந்து பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 100 rupees. அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து இங்கே 10 rupees. ஸோ நான் வந்து பே பண்ணுற அமௌண்ட் வந்து 100 + 10, தட் இஸ் 110 rupees, இல்லையா? ஸோ இது வந்து சப்போஸ் நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரீபே பண்ணுறேன்னா இதுதான் கேஸ். இப்போ சப்போஸ் நான் நான் 2 வருஷத்துக்கு லோன் எடுத்திருக்கேன். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பர் ஆனம் தான். அதே 10% பர் ஆனம், பட் ஒரு வருஷத்துக்கு பதிலாக நான் வந்து 2 இயர்ஸுக்கு லோன் எடுத்திருக்கேன். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் எவ்வளோ ரீபே பண்ணணும்? 120 rupees. கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 10 rupees இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 2 வருஷம்னா அதோட டபுள் 20 rupees இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம இதுக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறோன்னா, இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஆர் இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு எழுதுறேன்.
So simple interest is equal to PTR by 100. PTR na enna? Principal into time period. சில பேர் PRTன்னு எழுதுவாங்க. ஸோ எது வேணாலும் நீங்கள் மெமரைஸ் பண்ணலாம். பிரின்சிபல் இன்டூ டைம் பீரியட் இன்டூ ரேட் என்ன பர்சன்ட் இருக்கோ டிவைடட் பை 100. ஸோ இந்த ரேட் டிவைடட் பை 100 வந்து இந்த ரேட்னால வருது. ஸோ ஐ கேன் புட் இட் ஹியர் இல்லையா? ஸோ பிரின்சிபல் இன்டூ டைம் பீரியட் இன்டூ ரேட் டிவைடட் பை 100. ஸோ இங்கே வந்து ஸோ இன்ட்ரெஸ்ட், ஸோ இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபல் எவ்வளோ 100 rupees, டைம் பீரியட் எவ்வளோ 2 வருஷம். இப்போ வந்து ரேட் இஸ் கிவன் ஆஸ் பர்சன்ட் பர் ஆனம் இல்லையா? ஸோ நம்ம வந்து டைம் பீரியட் வந்து இன் இயர்ஸ் எடுத்துப்போம், ஏன்னா ரேட் வந்து பர் இயர் கொடுத்துருக்கு, ரைட்? ஸோ 100 rupees இன்டூ 2. ஏன் 2? ஏன்னா 2 வருஷம். ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பர்சன்ட் பர் ஆனம் கால்குலேட் பண்ணுறாங்க, பர் இயர். ஸோ அதனால 2 வருஷம் இன்டூ ரேட் எவ்வளோ 10%. ஸோ 10 டிவைடட் பை 100. ஸோ இது நீங்கள் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 20 rupees. ஸோ இதே கேஸில் என்ன அமௌண்ட் வரும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு? ஸோ 100 rupees பிரின்சிபல் ப்ளஸ் 20 rupees இன்ட்ரெஸ்ட். ஸோ 120 rupees அமௌண்ட் வாபஸ் தரணும்னு வரும். இப்போ எந்த பேங்க்லேயும் இந்த காலத்தில் இப்படி கால்குலேட் பண்ண மாட்டாங்க அமௌண்ட்டை, ஏன்னா இப்போ யூ டூ நாட் ஹேவ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இன்வோ. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த வேர்ட் காம்பவுண்ட்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை அழிச்சுடுறேன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் வந்து இப்போ நான் இயர் ஆன் இயர் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன? நான் வந்து 100 rupees லோன் எடுத்துட்டேன். 1 இயருக்கு அப்புறம் 100 rupeesக்கு நான் வந்து 100 இன்டூ 10% 10 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் தரணும். ஸோ இப்போ நான் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 110 rupees இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு வருஷத்துக்கு லோன் எடுத்துட்டா ஐ ஹாவ் டு ரீபே 110 rupees ஆஃப்டர் 1 இயர். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் 110 ரூபா தரணும் வாபஸ். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் இப்போ நான் 2 வருஷத்துக்கு லோன் எடுத்துட்டேன்னா நான் ஒரு வருஷத்துக்கு 100 rupees எடுத்துட்டேன், 10 rupees இன்ட்ரெஸ்ட் தரணும், 110 rupees அமௌண்ட். இப்போ 2வது வருஷத்துக்கு இந்த 110 rupees வந்து புது பிரின்சிபல் ஆயிடும். ஃபார் த செகண்ட் இயர் நான் 110 rupees வச்சுட்டு ஐ ஹவ் டு கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ வந்து 2வது வருஷத்துக்கு ஃபார் த செகண்ட் இயர் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 10% ஆஃப் 100 இல்லை 110, அண்ட் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இல்லையா? ஸோ ஐ கேன் ரிமூவ் தி ஆஃப். ஸோ 10% ஆஃப் 110 இது எவ்வளோ வரும்? 10% ஆஃப் 110 11 rupees. 11 rupees. கரெக்ட். ஸோ இப்போ வந்து நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் வாட் வில் பி தி அமௌண்ட் தட் ஐ ஹவ் டு ரீபே? 120. கரெக்ட் பரத் அஸ்வின். ஸோ 100 rupees பிரின்சிபல், முதல் வருஷத்துக்கு 10 ரூபாய் இன்ட்ரெஸ்ட், 2வது வருஷத்துக்கு 11 rupees இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 121 rupees வரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் ஸோ இப்போ வந்து த பேங்க் இஸ் கிவிங் இன்ட்ரெஸ்ட் அட் 10% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படி சொன்னாங்கன்னா நான் 2 வருஷத்துக்கு லோன் எடுத்தா 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன தரணும் வாபஸ்? 120 rupees. கரெக்ட். ஆமாம் சாரி எஸ் கரெக்ட் பரத் அஸ்வின். ஸோ இப்போ நான் வந்து
பேங்க்குக்கு போறேன். அங்க வந்து சொல்றாங்க 10% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் 2 வருஷத்துக்கு லோன் எடுத்தேன்னா, the amount that I have to return will be 121 rupees. ஸோ இன் ஜெனரல் நீங்க பார்க்கலாம், அதே பர்சன்ட் நான் ரேட் பர்சன்ட் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஜாஸ்தியா இருக்கும் அமௌண்ட். ஏன்னா யூ ஆர் கால்குலேட்டிங். ஸோ இப்போ வந்து இப்போ தேர்ட் இயருக்கு 10% ஆஃப் இதே rupees 121. ஸோ தேர்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 10% ஆஃப் 121 இருக்கும். ஸோ நீங்க பார்க்கலாம், இங்க வந்து 10% ஆஃப் 100, இங்க வந்து 10%, ரெண்டாவது வருஷத்துக்கு 10% ஆஃப் 110, மூணாவது வருஷத்துக்கு 10% ஆஃப் 121. ஸோ முன்னாடி என்ன அமௌண்ட் இருக்கோ அது வந்து அடுத்த பிரின்சிபலா ஆகுது. ஸோ இது இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா இப்போ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிட்டு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட் ஓட ஃபார்முலா வந்து பிரின்சிபல் இன்டூ 1 plus r by 100 to the power n, where n is the number of years. ஸோ இப்போ நான் வந்து 2 இயர்ஸுக்கு அப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் 100 rupees principal and rate வந்து 10%. அப்போ அமௌண்ட் வந்து இந்த ஃபார்முலா போட்டு இதுதான் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அமௌண்ட் இந்த ஃபார்முலாவில் போட்டால் we will get 100. ஸோ பிரின்சிபல் வந்து 100, p வந்து 100, அதுக்கப்புறம் இன்டூ 1 plus r by 100, r வந்து 10 by 100 to the power n, to the power n வந்து 2 years. ஸோ அதே 121 நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகே. ஸோ பேசிக்கலி இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து எஸ்ஐ வந்து பிடிஆர் பை 100, செகண்ட் ஃபார்முலா வந்து இன் கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பி இன்டூ 1 plus r by 100 to the power n. ஸோ இதில் டவுட் இல்லைன்னா we can go to the questions. 30 செகண்ட்ஸுக்கு நான் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம கொஸ்டின்ஸுக்கு போகலாம். ஸோ இதுதான் முதல் கொஸ்டின். யாராவது கொஸ்டின் படிக்கிறீங்களா? அண்ட் தென் சிம்பிள் கொஸ்டின் தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் கொஸ்டின். யாராவது ஒருத்தர் கொஸ்டின் படிக்கிறீங்களா? Sir, shall I? ஆ Anuj deposit an amount of rupees 82,500 to obtain in a simple interest at the rate of 15% per annum for 4 years and 8 months. What total amount will Anuj get at the end of 4 years and 8 months? கரெக்ட். தேங்க்யூ பரத் அஸ்வின். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினில் ஒரு யூஸ்வலாக ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கொஸ்டின் வந்ததுன்னா ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும். அமௌண்ட், பிரின்சிபல் எவ்வளோ, ரேட் எவ்வளோ, எத்தனை வருஷம். ஸோ இந்த கொஸ்டினில் கொஞ்சம் ஒரு குவான்டிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எதுன்னு சொல்கிறீங்களா?
டைம் பீரியட் சார். கரெக்ட். ஸோ டைம் பீரியட் வந்து இங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 years 8 months. கரெக்ட். ஸோ டைம் பீரியட் எப்படி எழுதுறது? ஓகே, டைம் பீரியட் வந்து 4 years and 8 months. ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு ஏன்னா ரேட் வந்து பர் ஆனம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டைம் பீரியடும் இயர்ஸ் ஓட குவான்டிட்டியில் தான் we need to know the time period. ஸோ இந்த மந்த்ஸ் வந்து இந்த 4 years 8 monthsக்கு பதிலாக நான் வந்து சம்திங் இயர்ஸ் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுவோம்? 56/12 சார். எப்படி பண்ணீங்க? 56/12 சொல்றீங்களா? 56/12. சார் 4 இயர்ஸ்ங்கும்போது 48 months சார். பிளஸ் 8 month சேர்க்கும்போது 56. அதை இயர்ஸ்க்கு மாற்றும் போது டிவைடட் பை 12 சார். வெரி குட், கரெக்ட். ஸோ 4 இயர்ஸ் வந்து ஏன்னா இன்டூ 12 பண்ணோம்னா 48 months. ஸோ 1 இயர் வந்து 12 months. ஸோ 4 இயர்ஸில் 48 months ப்ளஸ் 8 months. ஸோ அது வந்து 56 months. திருப்பி இயர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 56 டிவைடட் பை 12 இயர்ஸ். கரெக்ட். ஸோ இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா we can do இப்போ 4 years and 8 monthsனா 4 years அப்படியே வச்சுண்டு மந்த்ஸ் மாத்திரம் 8/12. ஸோ இப்போ 4 2/3ன்னு வரும். இது வந்து ஒரு மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக 14/3. ஸோ இதையும் கன்வெர்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் we will get 14/3. கரெக்டா? ஸோ ஐ திங்க் இந்த கேல்குலேஷன் கிளியராக இருக்கும். ஸோ டைம் பீரியட் வந்து அதுதான் கிளிச்சிங்க. ஸோ we have calculated as 14/3 years. இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கொஸ்டின் மாதிரி தான் இது. ஸோ இந்த பார்ட் மாத்திரம் நான் let me move it aside. சரி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்முலா என்ன சொல்றீங்க? யாராவது சொல்றீங்களா? பிடிஆர் பை PR by 100. வெரி குட், வெரி குட். எப்பவுமே இந்த மாதிரி தான் ஒரு 4-5 பேர் சேர்ந்து சொல்லணும், ரைட்? அப்போதான் எனக்கு குஷியா இருக்கும். பிடிஆர் பை 100. ஸோ பி வந்து 82,500. டைம் வந்து இப்போதான் அதை கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 14/3 இயர்ஸ். அதுக்கப்புறம் ரேட் வந்து 15%. ஸோ இது வந்து 15 டிவைடட் பை 100. ஸோ கால்குலேஷன் பண்ணால் என்ன வரும்? 70. 57,750. கரெக்ட். 57,750. ஆமாம். ஸோ இதுதான் ஆன்சரா? நோ சார், அமௌண்ட் நோ சார். கேட்டிருக்காங்க. கரெக்ட். ஸோ எப்பவுமே இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எப்பவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸில் 2 குவான்டிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இன்னொன்று வந்து அமௌண்ட் எவ்வளோ. ஸோ எஃப் டூ இப்போ இந்த கால்குலேஷன் முடிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு படிக்கணும், ரைட்? வெரி இந்த சில்லி மிஸ்டேக் இதனால ஆகக்கூடாது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அமௌண்ட் வந்து இந்த பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான், ரைட்? சாரி, amount is equal to principal plus simple interest. So principal வந்து 82,500. simple interest வந்து 57,750. So எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் 4. கரெக்ட். இட்ஸ் ஓகே. ஸோ
ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கீனா இயர்ஸ் வந்து டைம் வந்து இயர்ஸ் ஓட ஃபார்ம்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இயர்ஸ் பிளஸ் மந்த்ஸ். இப்போ நான் வந்து 4 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் சரி, சப்போஸ் டைம் பீரியட் வந்து சொல்றாங்க 2 இயர்ஸ் அண்ட் 243 டேஸ் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டா. பட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துன்னா we will have to do 2 years plus 243 divided by 365. ஏன்னா வருஷத்துல 365 டேஸ் இருக்கு. 366 இருக்கலாம், பட் யூ கெட் த பாயிண்ட் இல்லையா? ஸோ இந்த என்ன குவான்டிட்டி இருக்கோ அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் இந்த கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும்னா யூ கேன் டேக். ஓகே, ஓகே. இந்த கொஸ்டின் இந்த மாதிரி யாரும் தரமாட்டா. லோன் முதல் ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸ் இவ்வளோ, அதுக்கப்புறம் இவ்வளோ, பட் கொஸ்டின் போட்டிருக்காங்க, சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ வேற யாராவது படிக்கிறீங்களா? பரத், அஸ்வின் தவிர்த்து வேற யாராவது? A man lends a certain sum of money at a simple interest. Rate of interest for first 1.5 years is 8%. For next 6 months is 10%. For next 10 months is 12%. After that 4%. If we receive rupees 11,200 as interest at the end of 4 years and 1 month, find the principal. வெரி குட், கரெக்ட் ஃபினிஷ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லிஸ்ட் போடலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. ஸோ முதல்ல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸ் இல்லையா? கரெக்டா? 1.5 இயர்ஸ். Yes, sir. 1.5 வந்து எல்லாமே நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ் எழுத போறேன். இப்போ 1.5 இயர்ஸ் வந்து நான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா எழுதணும்னா எப்படி எழுதுவேன்? இம்ப்ராப்பர்னா இந்த 1 வந்து எடுத்துடணும், ஒரு ஃப்ராக்ஷனாவே இருக்கணும். ஸோ இட் வில் பி 3/2. இந்த கால்குலேஷன் எல்லாருக்கும் புரியுறதா? 1.5லேருந்து 3/2க்கு போகிறது. Yes, sir. ஓகே, இது ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் டு எக்ஸ்பிளைன் இல்லையா? ஓகே, ஸோ 3/2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? The first 3/2 years interest 8%, sir. 8%. அதுக்கப்புறம் இது வந்து முதல்ல, அதுக்கப்புறம் Next 6 months, sir. 6 months. So in terms of 6 months, இது வந்து இயர்ஸ்ல எழுதணும்னா 1/2 years. கரெக்ட். ஸோ 6/12 is equal to 1/2 years. இந்த 1/2 இயர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. 10%. அதுக்கப்புறம் 10 months. 10 months. So 10 monthsனா 5/6. 5/6. correct. So 10/12 is equal to 5/6 yearsக்கு 12%. இப்போ பாருங்க, ஆஃப்டர் தட் 4%. எவ்வளோ டைம்னு கொடுக்கல, எப்படி கண்டுபிடிப்போம்? So for next 10 months is 12%. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் 4%. ஆஃப்டர் தட் எவ்வளோ, எத்தனை மந்த்ஸ் இயர்ஸ் கொடுக்கலையே. ஸோ at the end of 4 years and 1 month லாஸ்ட்ல கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் டைம் ஸ்பேன் வந்து 4 years and 1 month. அப்படின்னா எத்தனை மந்த்ஸ் வரும்? 49 months. 49 months. சாரி,
49 months. ஸோ இங்கே வந்து எத்தனை மந்த் கவர் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 12 months-ஆ 18 months, sir. 18 months 18 months கவர் ஆச்சு இங்க அதுக்கப்புறம் 6 months இங்க அதுக்கப்புறம் 10 months இங்க ஸோ மிச்சம் எவ்வளோ 15 months, sir. கரெக்ட் 15 months வெரி குட் ஸோ இந்த 15 months-க்கு திருப்பி நம்ம இயர்ஸ்ல எழுதணும் ஸோ 15 டிவைடட் பை 12 அது வந்து 4/3 சாரி என்ன சொல்றேன் 5/4 ரைட் 5/4 இயர்ஸ் ஸோ இந்த 5/4 இயர்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் 4%. 4%. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணோம் நம்ம ஜஸ்ட் லிஸ்ட் போட்டோம் ஃபர்ஸ்ட் 1.5 இயர்ஸுக்கு 8%, அதுக்கப்புறம் 6 months-க்கு 10%, அதுக்கப்புறம் 10 months-க்கு 12%. இந்த லாஸ்ட்டுக்கு மாத்திரம் we had to subtract டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி 15 months-க்கு 4%. ஸோ இந்த லிஸ்ட் போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஸோ have they given us the principal கொஸ்டின்ல பிரின்சிபல் கொடுத்துருக்காங்களா No, sir. கரெக்ட் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து PTR by 100 இந்த கொஸ்டின்ல அவ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் கொடுக்கல ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலாம் ஐ கேன் கோ ஹியர் இல்லையா ஸோ இந்த ஃபைனல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 11200 rupees. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இப்போ இந்த இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சப்போஸ் SI1 SI2 SI3 SI4 இதெல்லாம் ஆட் அப் பண்ணா இதெல்லாம் பிளஸ் பண்ணா we will get SI which is 11,200. இப்போ SI1 எவ்வளோ ஸோ PTR by 100 இல்லையா ஸோ நம்ம P வந்து காமன் ஸோ PTR by 100ல Tக்கும் Rக்கும் I will write T1 R1 divided by 100. எல்லாருக்கும் புரியுறதா ஸோ P2 SI2 வந்து P T2 R2 by 100. ஸோ இப்போ இந்த T1 R1 என்ன T1னா 1.5 years R1னா 8%. அந்த மாதிரி இது வந்து Tயோட டேபிள் இது வந்து Rோட டேபிள் ஸோ இங்கே வந்து T1 T2 T3 T4 அந்த மாதிரி R1 R2 R3 R4 இந்த 8 10 12 4. ஸோ இந்த மாதிரி நான் எழுதுனா ஸோ இந்த SI1 எவ்வளோ வரும் ஸோ T1 R1 நம்ம வேல்யூஸ் போட்டுடலாம் ஸோ P இன்டூ T1 எவ்வளோ 3/2 years. ஸோ P இன்டூ 3/2 இன்டூ R1 வந்து 8 divided by 100. இது வந்து P இன்டூ half இல்லையா இன்டூ 10/100. இது வந்து P இன்டூ 5/6 இன்டூ 12/100. எல்லாருக்கும் புரியுறதா P இன்டூ 4/3 இன்டூ 4/100. கரெக்டா எழுதியிருக்கேனா Yes, sir. வேணும்ட்டே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் என்னன்னு சொல்லுங்க டக்குன்னு சார் லாஸ்ட்ல வந்து 4/3க்கு பதிலா 5/4 வரும். கரெக்ட் தேங்க்யூ கரெக்ட் ஸோ P இன்டூ 5/4 ஓகே இன்டூ 4/100. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு யாராவது நீங்க சால்வ் பண்ணியாச்சுன்னா நீங்க சாட்ல போடலாம் ரைட் இங்கேருந்து இட் இஸ் ஜஸ்ட் கால்குலேஷன் ஸோ P இன்டூ இந்த 3 இன்டூ 8/2 மாத்திரம் நான் எழுதுறேன் ஸோ 3 இன்டூ 8 டிவைடட் பை 2 எவ்வளோ
கரெக்டா எழுதியிருக்கேனா? ஸோ இங்க வந்து ஜஸ்ட் இந்த 100 வந்து நான் காமனா வச்சிருக்கேன். 100 வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்? 3/2 into 8 வந்து 12. அந்த மாதிரி சிம்பிளிஃபைட். இப்போ வந்து நம்ம இதை ஆட் அப் பண்ணணும். ஸோ எப்படி ஆட் அப் பண்ணுவோம்? ஸோ பி வந்து காமனா இருக்கும். ரைட்? பி இன்டூ 12 plus 5 plus 10 plus 5 எவ்வளோ வரும்? 36/100. கரெக்டா? ரொம்ப எழுதிட்டேனா? ஐ திங்க் இட்ஸ் சார் 32/100 வரும். கரெக்ட். Thirty-two by 100. So SI is equal to P into 32/100. Yeah. So SI வந்து 11200 is equal to P into 32 divided by 100. இப்போ வந்து நம்ம P calculate பண்ணணும். இப்போ it is just multiplication division. சரி, என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. கரெக்ட். So 35,000 வரும். ரைட்? இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. கொஞ்சம் கால்குலேஷன் இன்டென்சிவ் கொஸ்டின் இது. ஓகே, டவுட் இல்லைன்னா ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். மேபி இது இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின், இல்லை இதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் முடிஞ்சா பண்ணலாம். யாராவது படிக்கிறீங்களா கொஸ்டினை? someone else. பரத், அஸ்வின், தினேஷ், தவ். பாரதி படிக்கிறீங்களா? Arun and Bala each borrowed equal sums of 3 years at the rate of 10%, simple and compound interest respectively. At the time of repayment, Bala has to pay rupees 86 than Arun. Find the sum borrowed. அன்மியூட் பண்ணியே வச்சிடுங்க. ஸோ ரைட், ஃபைண்ட் த சம் borrowed. அதுக்கப்புறம் சொல்லுங்க. Find the sum borrowed and interest paid by Arun. அருண். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ரெண்டுமே இருக்கு சார். Simple and compound ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. ஸோ இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க, அருண் அண்ட் பாலா. இப்போ அருண் வந்து 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் per annum. பாலாக்கு வந்து 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் per annum. 2 பேரும் லோன் எடுத்திருக்காங்க, borrowed. ஈக்குவல் சம்ஸ். ஸோ அதே பிரின்சிபல் இங்க வந்து பிரின்சிபல் வந்து Pனா இங்கேயும் பிரின்சிபல் வந்து P. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, at the time of repayment Bala has to pay rupees 186 more than Arun. ஸோ முதல்ல before solving
கொஞ்சம் சானிட்டி செக் மாதிரி நீங்க பார்த்துக்கணும். இஸ் இட் பாசிபிள்? வந்து அருண் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல லோன் எடுத்திருக்காங்க. பாலா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதே 10%. அதே பிரின்சிபல். இப்போ சப்போஸ் கொஸ்டின்ல போட்டாங்க அருண் ஹேஸ் டு ரீபே 100 rupees மோர் தென் பாலா. அப்படி போட்டா இஸ் இட் பாசிபிள்? No, sir. நோ. ரைட்? ஸோ இந்த கன்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும் தட் எப்பவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஜாஸ்தியா இருக்கும். அசியூமிங் பிரின்சிபல் அண்ட் ரேட் ஆர் த சேம், எப்பவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஜாஸ்தி. அதனால தான் பாலா ஹேஸ் டு பே மோர் தென் அருண். அது 186 rupees மோர் இல்லையா? ஸோ நம்ம வந்து we have to basically இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி. அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 186 rupeesனு. சாரி, 186 rupeesனு அந்த டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட் மீ ட்ரா லைன். இது எல்லாமே நான் ஓகே இங்க மாத்திரம் ஓகே. இப்போ வந்து let us calculate the இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் முதல்ல அது பண்ணலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லுங்க? PTR by 100. வெரி குட். ஸோ PTR by 100. ஸோ P வந்து P எவ்வளோ? P தான் சார். கரெக்ட், P தான். ஏன்னா P தான் அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ P வந்து P இன்டூ T. T எவ்வளோ? 3, sir. 3 years இல்லையா? 3 years. அதுக்கப்புறம் ரேட் வந்து 10%. 10%. ஸோ 10 by 100. ஸோ இது எவ்வளோ வரும்? 3 by 10 வருமா? 3P by 10. 3 by 10p, 3p by 10 or 0.3p whatever இல்லையா? இப்போ அமௌண்ட் எவ்வளோ வரும்? அமௌண்ட் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அது வந்து பிரின்சிபல் பிளஸ் 0.3p எவ்வளோ வரும்? 1.3P. 1.3p. வெரி குட். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ பிரின்சிபல் சப்போஸ் ஜஸ்ட் ஒரு சப்போஸ் 100 rupees பிரின்சிபல்னா 130 rupees அமௌண்ட். அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இப்போ let us calculate for compound interest. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஃபார்முலாவில் டைரெக்டாக அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டே நம்ம கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஃபார்முலா வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் we have to add the principal to get the amount. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல we will directly calculate the amount இல்லையா? இந்த ஃபார்முலாவில் ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் பண்ண தேவையில்லை. ஸோ டைரக்ட்லி இட் இஸ் பி இன்டூ 1 ப்ளஸ் என்ன 1 ப்ளஸ் சொல்லுங்க? R by 100 the whole power n. வெரி குட். R by 100 whole power n. ஸோ P இன்டூ 1 ப்ளஸ் R எவ்வளோ? 10%. 10%. ஸோ 10 by 100 whole power 3. 3. ஸோ we will get P இன்டூ இப்போ 10 by 100 வந்து 0.1னா 1.1 இல்லைன்னா 11 by 10 as you wish. ஸோ இது வந்து கால்குலேட் பண்ண என்ன வரும்? 1.3P. 3P. 1.3p. Sir, 1.331P ன்னு வருது சார். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா இல்ல டவுட்ஃபுல்லா இருக்கீங்களா? சார் கான்ஃபிடென்ட்டா தான் சார் இருக்கும். கரெக்ட், 1.331p தான். ரைட்? ஸோ நீங்க இது ஒரு ஃபன் ஃபேக்ட் மாதிரி
11 ஓட பவர்ஸ் வந்து 11 இல்லையா, 11/10. ஸோ 1 1 1 2 1 1 3 3 1 1 4 6 4 1. ஸோ இந்த 1 1 1 + 1 உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியறதா வாட் ஐ எம் பாயிண்டிங் டு? த பவர்ஸ் ஆஃப் 11, powers of 11. So 11 to the power 1 வந்து 11, 11 to the power 2 வந்து இந்த 1 and 1. So 1 + 1 2, இந்த சைடில் 1 1 அப்படியே எழுதணும். அதுக்கப்புறம் 3க்கு இந்த 1 அப்படியே எழுதணும் சைடில். நடுவில் வந்து 1 + 2 is equal to 3, 2 + 1 is equal to 3. So 1 3 3 1. ஸோ 4க்கு வந்து இந்த 1 அப்படியே சைடில் இங்கே ரெண்டு பக்கமும் எழுதணும். 1 + 3 is 4, 3 + 3 is 6. அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து பைனாமியல் ட்ரையாங்கிள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் செக். ஒரு பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் என்னமோ, பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ எஸ், ஸோ 1331 தான் வரும். ஸோ 1.331 பி இல்லையா? ஓகே, ஸோ இப்போ we have found amount compound interest, amount simple interest in terms of P, and we have to in the expression number இதுதான் given. compound interest ஓட amount வந்து 186 rupees ஜாஸ்தி. ஸோ 1.331p minus 1.3p வந்து 186. p எவ்வளோ? ஸோ 186 divided by 0.031 வரும். கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. $6,000. கரெக்ட், வெரி குட். 6000 இது வந்து பிரின்சிபல். ஸோ ஆப்ஷன்ஸில் யூ கேன் see இந்த ஆப்ஷனில் தான் பிரின்சிபல் 6000 இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பை அருண். இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பை அருணுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 0.3p. ஸோ அதை 6000 மல்டிப்ளை பண்ணி யூ கேன் see it will be 1800, right? So 6000 and 1800. ஓகே, இந்த binomial triangle கொஞ்சம் புரிஞ்சுதா what I was trying to get at? I hope ஒருத்தருக்காவது புரிஞ்சதுன்னா I hope it's a very useful thing. நீங்கள் பைனாமியல் தியரம் கொஸ்டின்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் கொஸ்டின்ஸ் அங்கே வந்து இது யூஸ் ஆகும். எனிவேஸ், இன்னும் ஒரு கொஸ்டின் பண்ணலாமா ஆர் ஷுட் பி க்ளோஸ்? நீங்கள் சேட்டில் போடலாம். ஒரு 9 o'clock 9:02 ஆயிடுத்து. ஓகே, முதல்ல வில் ஜஸ்ட் ரிவைஸ். ஓகே, முதல்ல இதை ரிவைஸ் பண்ணிடலாம் 3 கொஸ்டின்ஸை. அதுக்கப்புறம் let us see how many people are on. அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு கொஸ்டின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ முதல்ல ஒரு நான் ஏன் பிரின்சிபல் 100 rupees தான் எடுத்துட்டேன் இங்கே எக்ஸாம்பிளுக்கு. எப்போவுமே இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேறெவர் தெர் இஸ் அ பர்சன்ட் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 100 rupees எடுத்துட்டு, பிகாஸ் இந்த 100 rupees 1 year 10%னா இன்ட்ரெஸ்ட் வந்து 10 rupees. என்ன அந்த நம்பர் இருக்கோ 10%, அதே தான் இங்கே வரும், ரைட்? ஸோ தட் இஸ் வை ஐ டுக் 100 rupees ஆஸ் அன் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஆஃப்டர் 1 year சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இல்லை. டிஃப்ரென்ஸ் வந்து 1 yearக்கு அப்புறம் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம 2 yearsல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு பண்ணால் 10 rupees முதல் வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட், ரெண்டாவது வருஷத்துக்கும் 10 rupees. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 20 rupees, டோட்டல் அமௌண்ட் 120. அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ முதல் வருஷத்துக்கு அப்புறம் அமௌண்ட் 110. இப்போ அந்த 110 வந்து அடுத்த வருஷத்துக்கு பிரின்சிபலாக இருக்கும். ஸோ அது 10% ஆஃப் 110, 10% ஆஃப் 110 வந்து 11.
அதை ஆட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வந்து 121 அமௌண்ட், திருப்பி 10% ஆஃப் 121. ஸோ இதே மாதிரி 10% ஆஃப் 10% ஆஃப் த நியூ அமௌண்ட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ விச் இஸ் வை வி கெட் இந்த ஃபார்முலா இந்த மாதிரி p இன்டூ 1 + r/100 டு த பவர் n. ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா, அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா இல்லை, திஸ் இஸ் த அமௌண்ட், ஃபைனல் அமௌண்ட் ஃபார்முலா. அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா, அது வந்து PTR/100, ரைட்? பிரின்சிபல், டைம் பீரியட், ரேட், இதெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ் நம்ம யூஸ்வலாக வச்சுப்போம். டைம் பீரியட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ், ரேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர், பர்சன்ட் பர் ஆனம். பர் ஆனம்னா ஆனம்னா இயர்னு அர்த்தம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் we went to questions. முதல் கொஸ்டின்ல ஒன்லி ட்ரிக் வந்து இந்த டைம் பீரியட் வந்து they did not give it directly in terms of years. ஸோ அதை வந்து we had to convert into years. 4 years and 8 months வந்து நம்ம வந்து we had to write as 14/3 years. அதோட கேல்குலேஷன் வந்து இங்கே இருக்கு, ரைட்? எப்படி 14/3 வந்ததுன்னு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் PTR/100 அமௌண்ட் வந்து P plus SI. எப்பவுமே அமௌண்ட் கேட்டால் you have to be careful, you have to add principal plus simple interest. அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் இங்கே வந்து we had to டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த பீரியடுக்கு இத்தனை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் இவ்வளோ. ஸோ we had to இந்த தனித்தனியாக எழுதி அதுக்கப்புறம் we had to add up. ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். ஸோ ஐ திங்க் அதுவும் பரவாயில்ல. அண்ட் தேர்ட் கொஸ்டினில் வந்து ஒருத்தர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பாரோ பண்ணுறாங்க, ஒருத்தர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் ஃபார் த சேம் P அண்ட் R, இல்லையா? ஸோ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் P, அமௌண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் P ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அண்ட் இங்கே வந்து வி காட் 1.1 டு த பவர் 3. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் 10% per annum compound interest வந்தாலே we'll have to calculate the powers of 11. 11 to the power 3, 11 to the power 4, 4 வருஷம்னா 11 to the power 4. ஸோ அப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். You can check on the net if you are interested. So அதுக்கப்புறம் we subtracted ACI minus ASI, amount compound interest, amount simple interest. So that is what we did in this question. So இன்னொரு question பண்ணுறேன், whoever has to leave the meeting can leave. Just ஒரு question டக்குன்னு let me. Thank you for attending today's class. In கம்மி பேர், but I hope it was good. Thank you, students. If you wish to stay back, we can do one more question. Okay. So நானே question படிச்சுடுறேன். Some amount out of rupees 12,000 was lent out at 10% per annum and the rest amount at 16% SI. SI na simple interest per annum. Thus, in 5 years, the total interest from both amounts collected was rupees 7,200. ஸோ 12,000 rupees என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் யூ கேன் கன்சிடர் இட் டு பி, இப்போது நம்ம வந்து என்ன சேவிங்ஸ் இருக்கோ அது வந்து we can put it into equity, we can put it into fixed deposit பேங்க்கில். ஸோ வேறு எக்விட்டி எஃப்டியில் வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ மீனிங் இந்த காலத்தில் மணி பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ 12,000 rupees வந்து நம்ம ஒரு பார்ட் வந்து 10% per annum இட் வாஸ் லென்ட் அவுட்.
இன்னொரு பார்ட் வந்து 16% simple interest per annum. அண்ட் டோட்டல், ஸோ இங்கே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது, இங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 7,200. ஸோ இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ லீனியர் ஈக்குவேஷன். ஸோ சப்போஸ் நம்ம வந்து எக்ஸ் அமௌண்ட் வந்து இந்த 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம எக்ஸ் அமௌண்ட் லென்ட் அவுட்னா 16%ல் எவ்வளோ லென்ட் பண்ணோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்? 12,000 minus X. Correct. 12,000 minus X. So இங்க வந்து we have to calculate the simple interest. இங்கேயும் we have to calculate and just add it up. இல்லையா? So இங்க வந்து suppose SI1, இங்க வந்து SI2. So SI1 வந்து PTR by 100. So இங்க வந்து T வந்து same. But P வேற, R வேற. So P எவ்வளோ? X. T is 5 years. Into 5 years. Into R1. R1 வந்து 10% divided by 100. ஸோ இது வந்து SI1. அதுக்கப்புறம் SI2 வந்து P2 TR2 by 100. இது என்ன வரும்? 12,000 minus X into 5. அதே டைம், ஏன்னா 5 years. அண்ட் அமௌண்ட் வந்து சாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 16%. ஆமாம், நான் கால்குலேட் பண்ணல. 8,000 4,000 8,000 4,000 4,000க்கு வந்து ஆமாம் கரெக்ட். ஆமாம் கரெக்ட் பரத் அஸ்வின். ஓகே, ஸோ 16 divided by 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we will get x into or 0.5xனே வச்சுக்கலாமே. அண்ட் இங்கே வந்து we will get 0.8 into 12,000 minus x. So now we have a linear equation. என்ன linear equation? So 0.5x வந்து இந்த இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் ஆட் பண்ணா we will get the 7,200. So 0.5x plus 0.8 into 12,000 minus x. இது வந்து equal to 7,200. So இந்த equation solve பண்ணணும். So நீங்க இந்த bracket open பண்ணி you will get 9,600 இங்க இருந்து minus 0.8x plus இங்க 0.5x ஏற்கனவே இருக்கு is equal to 7,200. 0.3x வந்து அந்த பக்கம் கொண்டு போனா you will get is equal to 2,400. So x is equal to 8,000 வரும். So அப்படின்னா என்ன? In the 10%ல I lent out 8,000 and in the 16%ல I lent out 4,000. இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் 4,000 வந்தது, இங்க இன்ட்ரெஸ்ட் வந்து 3,200 வந்தது. You can cross check. இதை ஆட் அப் பண்ணா we will get 7,200. So 8,000 is the answer. So again இது simple question தான், அவ்வளோ complicated இல்லை. Thank you students. 9:15 அப்போது ஆல்மோஸ்ட். அண்ட் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. நம்ம பண்ண கொஸ்டினில் ஆர் இந்த டாப்பிக்கில் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் சேட்டில் கேட்கலாம் ஆர் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ரைட்? எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா யூ கேன் லீவ் த மீட்டிங். அண்ட் யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னா தென் வி கேன் எண்ட் த மீட்டிங். நான் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம். சார், அந்த 12,000 மைனஸ் எக்ஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? கரெக்ட். ஸோ இப்போ சம் அமௌண்ட் அவுட் ஆஃப் rupees 12,000 என்ன போட்டிருக்கு கொஸ்டினில்?
some amount was lent out at 10% per annum and the rest amount மிச்சம் வந்து 16%. So நான் வந்து இந்த question solve பண்ணறதுக்கு I have to consider something as x and something else in terms of x. இப்போ நான் என்ன assume பண்ணேன்னா இந்த 12,000ல நான் x வந்து 10%ல கொடுக்கறேன், 10% simple interestல. the rest amount, the மிச்ச amount வந்து நான் 16% interestல கொடுக்கறேன். ஸோ இந்த மிச்சம்னா என்ன, எக்ஸ் வந்து 10%, இப்போ 16%ல எவ்வளோ கொடுக்குறேன், டோட்டல் வந்து 12,000. ஸோ திஸ் வில் பி 12,000 minus x. Yes, sir. ரைட்? இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து y-ஆ வச்சுண்டு யூ வில் கெட் 2 equations. இந்த y-ஆ வச்சுண்டு இது வந்து யூ வில் கெட் 0.8 y. இதுக்கு பதிலாக யூ வில் ஹேவ் y, இதுக்கு பதிலாக யூ வில் ஹேவ் y இல்லையா, இதுக்கு பதிலாக யூ வில் ஹேவ் y. So இது வந்து ஒரு equation 0.5x plus 0.8y is equal to 7,200. இன்னொரு equation என்ன, x plus y is 12,000. ஏன்னா நான் வந்து 10% simple interestல x கொடுத்தேன், 16% simple interestல y கொடுத்தேன், and total என்கிட்ட 12,000 rupees இருக்கு. So if you are having any hesitation with this approach, நீங்க வந்து y வச்சு you will have 2 equations. அதுக்கப்புறம் திருப்பி இந்த substitute பண்ணிட்டு y in terms of x you can solve it. புரிஞ்சுதா? Yes, sir. புரியுது சார். எந்த ஸ்டெப்லயாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, இந்த ட்ரையாங்கிள் டவுட் இருக்குன்னா கேளுங்க. விக்டர், அரவிந்த், தீபக், தினேஷ், உமேரா, லக்ஷ்மி பிரியா, பரத், அஸ்வின், மெரினா, அஃபில், ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ தீபக். இப்போ டைம் 9:17, 9:18 வரைக்கும் இருக்கேன். அது வரைக்கும் டவுட்ஸ் வரலன்னா we can close the meeting. டவுட்ஸ் இருக்குன்னா போட்டுடுங்க. ஓகே, தேங்க்யூ பரத், அஸ்வின். தேங்க்யூ தினேஷ். Okay, I'm assuming no more doubts, so we can end the meeting. Thank you, students. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Okay, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.